ஒரு 2-3 வீடியோவாக இந்த கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக கிட் பண்ணி வச்சுட்டேன். என்ன ரீசன்னா, இந்த கைஸ் வானவில் அவங்களோட தொல்லை தாங்க முடியல. இன்பாக்ஸில் வந்துடுறான், ஆடியோ கால் வந்துடுறான், வீடியோ கால் வந்துடுறான். நம்மளால ஸ்கிப் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் ஒரு 80% 90% ஸ்கிப் பண்ணிடுவேன். சில பேர் ட்ரிக்காக என்ன செய்கிறான், நமக்கு டிப்ஸு, எனக்கு ஒரு டிப்ஸு சொல்லுங்கள் ப்ளீஸ், எனக்கு இதில் ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம டவுட்னா நம்ம தான் டீச்சராக மாறிடுமே. அடட எறா நோட் எடுத்துகிட்டு அப்படியே தம்பி சொல்லுங்கள் தம்பி, என்ன தம்பி அப்படின்னு அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன இவ்வளோ இருக்கேன், இவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வாட்டி 4 டைப் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வேலையை காமிச்சிடுறேன். டே யாரா நீங்கள், எங்கேருந்துடா வரீங்க, இதில் என்ன இது ஏன் சொல்கிறேன்னா, நீ இந்த மாதிரி சேட் பண்ணுறால சில பேர் ஃபிட்னஸில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கவனுக்கும் கிளியர் பண்ணாமே அந்த ஓப்பன் பண்ணாமே விட்டுறேன், அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் ரிப்ளைவே பண்ண மாட்டீங்க. டேய் நான் கான்டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகியிருக்கேன், ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ செலவு, அடுத்து என்ன பட்ஜெட் பண்ணலாம், அடுத்து என்னன்னு என்னுடைய தாட்டு ஃபுல்லாக அங்கே. நீங்கள் என்ன பேசவே மாட்டீங்க. டேய் நான் வீட்டில் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே என்ன டைம் மாற்ற மாட்டேங்கிறா, இதில் எங்கிட்டா உங்களோட அங்கே பேசுகிறது. எனக்கு அப்படியே வெறுப்பாகுது, வெறியாகுது. அது நீங்கள் ரிப்ளைவே பண்ண மாட்டீங்க அப்படிங்க. டேய் நான் ஃபேமிலியோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைமே நான் காம்படிஷன் தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதே பெருசாக இருக்குது. இதில் உங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி இரிட்டேட்டிங் தயவு செஞ்சு பண்ணாங்க. உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்களோட என்ஜாய் பண்ணி நீங்கள் கத்தி சண்டை போடுவீங்களோ வால் சண்டை போடுவீங்களோ எதுனாலும் போடுங்க. இந்த பாடி பில்டிங்கை வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சரிங்க. பாடி பில்டிங் தெரியும், ஃபிட்னஸ் இப்போ தான் தெரியுது. ஆடா பாவிகளா, எவ்வளோ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூன்சர் வந்து வளர்ந்துட்டு வராங்களே, அவங்களுக்குலாம் எவ்வளோ ஒரு பாலியல் தொல்லை இருந்துக்கும். இப்போ யோசிச்சுங்க, ஆடா பாவி நமக்கே இப்போ ஒரு கொஞ்சம் ரீச் ஆகியிருக்கேன், நமக்கே இப்படின்னா இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாலியல் தொல்லைன்னு நினச்சி யோசிச்சு பார்த்தேன். பரவாயில்ல, உண்மையிலே ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ தான் உணர்றேன்.